ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கு கூட கவலைப்படக்கூடாது. ஒரே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கவலைப்படக்கூடாதுன்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. அப்ப இன்னைக்கு ஜப அறையில போகும்போது இன்னைக்கு ஜபத்துல நம்ம நல்ல ஜபம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போவோம். ஆனா நிறைய கவலையோட போவோம். மனசுல ஃபுல்லா பாரமும் அழுகையும் கண்ணீரும் பயமும் இவ்வளோ ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஜபிக்கும்போது அந்த ஜபம் எப்படி கேட்கப்படும்? வேதம் பாருங்க, நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜரை வச்சிருக்கு. அந்த ப்ரொசீஜர் மூலமா போகும்பொழுதுதான் பாருங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல பாருங்க ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கும். நீங்க யாரை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு வாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அப்படிதான் இங்க வேதம் நமக்கு அழகா கற்றுக் கொடுத்திருக்கு பாருங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்க ஜபத்தை நீங்க ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜபம் அப்படியே கேட்கப்படுங்க. அதனாலதான் பாருங்க, ஒன்றுக்கு கூட நீங்க கவலைப்படக்கூடாது. ஆனா எல்லாத்துக்கும் நீங்க ஜபிக்கலாம். இந்த விஷயத்துக்கு தான் ஜபிக்கணும், இந்த விஷயத்துக்கு ஜபிக்க கூடாது அப்படிலாம் சொல்லவே இல்லை. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட நன்றியோடு கூட நீங்க ஜபிக்கணும். நன்றியோடு கூட அப்படின்னா, ஒரு பொருளை நீங்க ஜபிச்சு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த பொருள் உங்ககிட்ட வந்துருச்சுன்னு சொல்லி நன்றி சொல்லணும். அது வரல, உங்க கைக்கே வரலங்க. இது வரைக்குமே ஒரு ஃப்ரிட்ஜுக்காக நீங்க ஜபிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் இன்னும் நீங்க உங்க வீட்டுல வாங்கி வைக்கல. ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஃப்ரிட்ஜுக்காக ஜபம் பண்ணணும். எந்த கம்பெனில எந்த கலர்ல உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்றத நீங்க முதல்ல ஒரு ஆயத்தமான ஒரு மனதோட இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? அந்த ஃப்ரிட்ஜுக்காக இயேசுவின் நாமத்தினால் இந்த ஃப்ரிட்ஜ் வந்ததுக்காக நன்றி. உங்க நாமத்தினால எதை கேட்டாலும் நீங்க செய்வேன்னு சொன்னீங்களே, இந்த ஃப்ரிட்ஜ் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாட்கள்ல ஆண்டவரே, நாங்க ஜெபிச்சதெல்லாம் நீங்க செய்யறதுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எங்க பிள்ளை வளர்ந்ததுக்காக நன்றி. என் பிசினஸ் நல்லா போறதுக்காக நன்றி. எங்களுக்கு தினமும் உண்ண உணவும் எங்களுக்கு உடுத்த உடையும் கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்படின்னு உங்க ஜபத்தை பாருங்க. நன்றியோடு கூட ஒரு விஷயத்தை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அதை ஜெபிச்சு நன்றியோடு கூட தெரிவிக்கும் பொழுது தேவன் பாருங்க அதுல பிரியப்படுகிறார். உங்க ஜபத்துக்கு தடையா இருக்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதுன்னு ஏன் சொல்லியிருக்காருன்னா, கவலை பயம் பாருங்க நம்ம ஜபத்துக்கு தடையா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவிவிசுவாசமும் ஜபமும் ஒண்ணு சேர முடியாது. அதே போல பயமும் ஜபமும் ஒண்ணு சேர முடியாது. சந்தேகமும் ஜபமும் ஒண்ணு சேர முடியாது. ஒண்ணு சேர்ற ஒரே ஒரு விஷயம் விசுவாசமும் ஜபமும். அப்போ பாருங்க, எண்ணெயும் தண்ணியும் எப்படி ஒண்ணு சேராதோ அது போலதான் கவலையும் ஜபமும் நீங்க பண்ணும்போது, கவலையோடு ஜபம் பண்ணும்போது அது நிச்சயமாகவே கேட்கப்படாது. அந்த ஜபத்துக்கான ரிசல்ட் நம்ம நினைப்போம், நம்ம ஜெபிச்சுட்டா அவர் நடக்குமோ நடக்காதன்ற சந்தேகமும் வரும். நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே ஜபிக்கும் போது பாருங்க ஒரு காரியம் பாருங்க, அடுத்தடுத்தது நீங்க யோசிச்சு பாருங்க. கவலைப்பட்டுட்டே ஜபிக்கும் போது சந்தேகமும் வரும். சந்தேகம் வந்துருச்சா உடனே பயம் வந்துடும். இது நடக்குமோ நடக்காதோ, அவ்வளவுதான், இனிமே நம்ம ஜெபிச்சதை கடவுள் தர மாட்டார் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்களே வந்துருவீங்க. அப்போ கவலை எவ்வளவு ஒரு பெரிய ஒரு தடையா இருக்கு பாருங்க. உங்க ஜபத்துக்கு தடை வரக்கூடாதுன்னு தான் இந்த வேத வசனத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ ஒன்றுக்கும் கவலைப்படாம நீங்க ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பம் செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வில பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம எப்படிப்பட்ட ஜபத்தை தினந்தோறும் ஏறெடுக்கிறோம்னு சொல்லி உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. இன்னையில இருந்து நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி எல்லாம் ஜெபிக்கிறோம், எந்த நேரத்துல ஜெபிக்கிறோம், கவலையோடு இருக்கும்போது ஜெபிக்கிறோமா இல்ல கடவுளுக்குன்னு கரெக்டா டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஜெபிக்கிறோமான்னு சொல்லி உங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். இதையெல்லாம் சரி பண்ணும் பொழுது பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார். இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க இனி கவலையோட ஜெபிக்காம கவலையை தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு, இனிமே கர்த்தருக்கென்று நான் இனி என் கடவுள்கிட்ட கேட்டா அவர் செய்வார்னு சொல்லி நம்பி போகும்போதுதான் நம் கடவுள் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். அப்போ பாருங்க, ஜீசஸ் இந்த உலகத்துல எதுக்காக அவர் வந்தார் அப்படின்னா, அவர் இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை பார்த்து பயப்படாதிருங்கள் சொன்னாங்க இல்லைங்களா? எதுக்காக அவர் சொல்றாரு? பயம் ஒரு மனுஷனை பாருங்க, எது நினைச்சாலும் அது நடக்காது அப்படின்ற அதைரியத்தை கொண்டு வர்றதுதான் இந்த பயம். இந்த கவலைன்றது எதுன்னா, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பாருங்க, ஒரு முழத்தை நீங்க உங்க சரீர அளவை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுன்னு ஒரு வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ கவலைப்படுறதுனால ஒண்ணுமே நடக்காது. அதனாலதான் பாருங்க, தேவையில்லாத விஷயத்த ஜீசஸ் சொல்றாரு, நீ இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நீ இதன் பிரகாரம் செஞ்சினா உன் வாழ்க்கை வளமா மாறும்னு சொல்லிதான் தேவன் பிரியப்படுறார். வாங்க அதற்காக நம்ம ஜெபிக்கலாம்.
எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்துல தகப்பனே, நாங்கள் பார்த்தது ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கு கூட ஒரே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நாங்க கவலைப்படாம ஜெபிக்கும் பொழுது, இதையெல்லாம் அந்த கவலையை தூக்கி ஒரு பக்கமா ஓரமா வச்சுட்டு, என் தேவன் நான் கேட்டா செய்வார், அவர் நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரே, அவர் நிச்சயமாகவே எனக்காக சிலுவையை சுமந்திருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு தான், அவருடைய பிள்ளையா நான் இருக்கேன், நான் எது கேட்டாலும் அவர் கொடுப்பார். உலக தகப்பனே, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானான்னு சொன்ன தேவன், அதை காட்டிலும் தேவன் பரமபிதா, அவர் நல்லவராக இருக்கிறார். நாங்கள் கேட்டதை கொடுப்பதற்காக தான் தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்து அவர் அன்பு கூர்ந்தார். எங்களுக்காக கொடுப்பது அதிக நிச்சயம். அப்படி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க. ஆவி விசுவாசம் நீங்கட்டும். இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பத்தில் இருக்கிற பயமும் கவலையும் ஆண்டவரே, ஒவ்வொரு விஷயங்களுக்காக சந்தேகப்படுகிற எண்ணங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது நீங்கி போய் என்று கட்டளையிடுகிறோம். இப்பொழுதே அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை என் தேவன் செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.